ஒரு பேரரசன் வெற்றியை அடையலாம், ஆனால் அதை நிலைத்திருக்க செய்யும் சக்தி அடுத்த தலைமுறையில்தான் இருக்கும். அந்த உண்மையை சோழன் இன்று உணர்கிறார். இவன் தந்தையின் கண்களில் நம்பிக்கையும் பெருமையும், அருள்மொழிவர்மனின் இரத்தத்தில் பாயும் வீரமும் அறிவும், அதுவே இளவரசன் ராஜேந்திரன். போர் வெல்ல ஆயுதம் மட்டும் போதாது, மனம் வெல்லும் திறமை வேண்டும். அதையே தந்தை மகனுக்கு கற்பிக்கிறார். ஒரு மன்னன் கையில் வாள் இருந்தால் அதுவே சக்தி. ஆனால் அவன் மனதில் அறிவு இருந்தால் அது வரலாறு. இறைவனை வணங்கும் மன்னன் தன் மகனுக்கு பக்தி, கருணை, தியாகம் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் உண்மையான கல்வி. சோழா கடலை பாரு மகனே, அது எல்லை இல்லாதது போல நம் கனவுகளும் எல்லை இல்லாமல் இருக்கணும். அதுதான் சோழரின் வழி. ராஜேந்திரன் பிறப்பால் வராது, பயிற்சியால் வளர வேண்டும். ராஜேந்திரன் தந்தையின் நிழலில் வீரராக மலர்கிறான். என்ற மகனுக்கு வாளை அளிப்பது ஒரு வழக்கம் அல்ல. ஒரு பேரரசின் பொறுப்பை ஒப்படைக்கும் தருணம் இது. இன்றைய சோழன் வழிவிட்டால் நாளைய சோழன் அதை தொடர்வான். இதுதான் நம் பேரரசின் நித்திய வாக்குறுதி. மக்கள் கைகொட்டி வரவேற்கிறார்கள். சோழ நாட்டின் எதிர்காலம் வந்துவிட்டது. தந்தை மகனாக, மன்னனாக, வரலாறாக.